மியான்மர் ஸ்வீட் செய்யலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, துருவன தேங்காய், குட்டி குட்டியாக கட் பண்ண வெல்லம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. முதல்ல மாவு எடுத்துட்டு சிட்டி அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பால் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி மாவு ரெடி பண்ணணும். சரி, இந்த ஸ்வீட்டோட ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த ஸ்வீட் நம்ம பால் கொழுக்கட்டைக்கு மாதிரி உருட்டி சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்கும்போது நம்ம போட்ட அளவை விட செத்த பெருசாக வரும். அதே மாதிரி நம்ம தொழிலில் முதலீடு போட்டிருக்கோம்ல, முதலீடும் லாபமும் சேர்ந்து நல்லா பெருசாக மொத்தமாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்வீட் செஞ்சு அதை சாமிக்கு படைச்சிட்டு அவங்க நண்பர்கள் உறவினர்கள்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மகிழ்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்வீட்டுக்கான காரணம். நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு மாவு திரட்டுவோம்ல, அந்த ஷீட் மாதிரி உள்ளங்கையில் எடுத்து வைப்போம்ல, அது மாதிரி அந்த இதை தட்டி ரெடி பண்ணிக்கிட்டு உள்ளே ஸ்டஃபிங்க்கு அந்த குட்டி குட்டியாக பொடிச்ச வெல்லத்தை உள்ளே வைக்கணும். அந்த கட் பண்ண வெல்லத்தை வச்சுட்டு குலோப் ஜாமுக்கு அந்த விரிவே இல்லாமல் உருட்டுவோம்ல, அதே மாதிரி நல்லா உருட்டிக்கணும். உருட்டி ரெடி பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதை சிம்மில் வச்சுட்டு உருட்டின எல்லா கொழுக்கட்டையும் ஒன்றா போட்டுறணும். போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொழுக்கட்டை நல்லா அந்த வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு நிமிஷம் சுடுதண்ணியை இருந்து பச்சை தண்ணிக்கு மாற்றுங்க. ஏன்னா அந்த கொழுக்கட்டை ஒவ்வொன்றும் இன்னொரு கொழுக்கட்டையோடு ஒட்டாமல் இருக்கும் அந்த உருண்டைகள். அதை அப்படியே எடுத்து தேங்காவை மேலே தூவி கார்னிஷிங் பண்ணி கொடுத்திங்கன்னா டிஷ் ரெடி ஆயிரும், நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிரும். ஒரு சிலர் அதோட எள்ளும் உப்பும் சேர்த்து மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு தூவுறாங்க. நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ஸ்வீட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.